1494 இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்ற ஒரு அக்கௌண்டிங் க்ரியேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட் இருந்தது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஒரு இடத்துல பதிவு பண்ணி வைக்கிறது அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் 2 இடத்துல பதிவு பண்ணி வைக்கணும் அப்படின்ற முறை 1494 உருவாக ஆரம்பிக்குது. காஸ்டிங்கோட ஒரு தொடக்க புள்ளியாக இங்கே தான் இருக்குது. லூக்கா பாசியோலி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவர் தான் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஃப்ரான்ஸில் 17th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு வால்பேப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உலகம் முழுக்க அவங்களோட ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல காஸ்டிங் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு பொருள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அம்பானி அதானி மாதிரி 1880 1925 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருந்த அத்தனை மோட்டார்ஸும் டியூபண்ட் அண்ட் ஜென்ரல் மோட்டார்ஸ் அவங்களோட ப்ராடக்டாக தான் இருந்தது. உலகம் முழுக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட தயாரிப்புகளாக தான் இருந்தது. உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல காஸ்டிங் அப்படின்றது இன்னும் அதிகமாக தேவைப்பட ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் 1 and 2 அப்படின்றது காஸ்டிங் அப்படின்ற கான்செப்ட் உருவாகிறதுக்கு இன்னுமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1 and 2ல் ஒரு கண்ட்ரி அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு கண்ட்ரிக்கு சாப்பாட்டில் இருந்து அங்கே சண்டை போடுறதுக்கு தேவையான உபகரணங்கள்லேருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பதிவு பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது உருவாகுது. ஸோ அதற்கு ஒரு பண வேல்யூ அப்படின்றது, மணி வேல்யூ அப்படின்றது கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது உருவாகுது. பொருளோட விலையை நிர்ணயம் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்தது சீமா. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்தியாவில் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கான ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சீமா அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. தொடக்க காலத்தில் அதோட பேர் ICMA அப்படின்றது தான் அதோட பேராகவும் இருந்தது. இந்தியாவில் 1959 தி இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் மூலமாக பார்லிமெண்ட்டில் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணி தொடங்கப்பட்ட அமைப்பு தான் தி இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. கொல்கட்டாவில் இதோட ஆஃபீஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்த நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த சிஎம்ஏக்கு இன்னும் கூடுதல் அதிகாரத்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளோட தி இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சது.